Praise hallelujah. Hallelujah. யாருக்கு எனக்கு சொன்ன மாதிரி தெரியுது? நல்ல கரங்களை உயர்த்தி ஹalleluya. நம்ம இயேசு நல்லவர். ஆமென். எல்லாருக்கும் praise the Lord. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே நிற்பதை குறித்து நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு வார்த்தைகளினாலே அவர் இடைப்படுவாராக. ஆமென். எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு கடந்து வந்திருக்கிறீங்க? கர்த்தர் என்னோடு பேச வேண்டும். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் தாகமாய் அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வரும்போது கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆகாரத்தை, வார்த்தைகளை அவர் நமக்கு கொடுப்பார். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு அவர் பேசுவாராக. ஒரு விசை கண்களை மூடி ஹalleluya. ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுங்கப்பா. அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசுகிற தேவன். அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் தம்மை தரிசனமாய் அவர் விளங்கச் செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே, இந்த இரண்டாம் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தையினால் நீர் ஆண்டவரை பலப்படுத்தி அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். யாருக்கெல்லாம் ப்ரூஸ்லி தெரியும்? ப்ரூஸ்லி தெரியுமா? தெரியாதா? நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிறோமா? நான் ஏதோ வேதத்துல இருந்து ஏதோ ஒரு தெரியாத மனுஷன் பேர் சொன்ன மாதிரி நீங்க பாக்குறீங்க. தெரியுமா? ப்ரூஸ்லி தெரியுமா? அப்படி தெரியலன்னா இன்னைக்கு போயிட்டு சர்ச் முடிஞ்சு யூடியூப்ல நீங்க போட்டு பாருங்க. ப்ரூஸ்லின்னு நீங்க போட்டீங்கன்னா அவர் எப்பேற்பட்ட மனிதர் என்று உங்களுக்கு தெரியும். அப்போ அவரை குறித்து ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது, அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த மிகவும் வலிமை நிறைந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அவருடைய கரம் மிகவும் வலிமை உள்ளதாய் காணப்பட்டது. He was more powerful. எப்படி அதை சொல்றாங்கன்னா, உங்களுடைய உள்ளங்கை அளவு இருக்குல்ல, தெரியுமா? எவ்வளவு இருக்குது? ரொம்ப சின்னதுதாமே. அவர் இந்த உள்ளங்கை அளவு இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு மனிதன் என்ன செய்வார்? அவரு கீழே வீழ்த்தி விடுவார். ஒரு அடியில நம்ம யாரையாவது கீழே வீழ்த்த முடியுமா? நமக்கு இருக்கிற பலன்ல 10 அடி அடிச்சா கூட என்ன செய்ய மாட்டாங்க? கீழே விழ மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் நமக்கு பலன் இருக்கிறது. ஆனா ப்ரூஸ்லி குறித்து நீங்க பார்க்கும்போது he was more powerful. இந்த 1 inch அவருக்கு அந்த பேர் போனதே 1 inch punch அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1 inchல ஒரு மனிதன் இவ்வளவு கிட்ட இருந்தா கூட, தூரமா இருந்தா தான் சில நேரத்துல ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ 1 inchலே ப்ரூஸ்லி என்ன செய்வார்னா ஒரு மனிதனை வீழ்த்தி விடுவார். அதுதான் அவருடைய கரத்தின் வல்லமையாய் இந்த உலகத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு தற்காப்பு கலை நிபுணராய், ஒரு வல்லமை நிறைந்த ஒரு மனிதனாய் அவர் காணப்பட்டார். இன்னும் கூட அவர் குறித்து அதிகமா நீங்க பார்க்கும்போது, ராஜநாகம் பார்த்திருக்கீங்களா? கிங் கோப்ரா. அது எந்த அளவுக்கு வேகமா ஒரு மனிதனை தாக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது குறித்து ஒரு காரியத்தை சொல்ற. கோப்ரா 300 மில்லி செகண்ட் அவ்வளவு நேரம் எடுத்துக்குமா ஒரு மனிதனை தாக்குகிறதற்கு. ஆனா ப்ரூஸ்லி is faster than the cobra. 50 மில்லி செகண்ட் போதும். அப்படின்னா என்ன? நீங்க கண்ணிமைக்கிற நேரத்துல நம்ம எங்க இருப்போம்? கீழே கிடப்போம். நம்ம இமைக்கிற நேரத்துல அவர் என்ன செய்வார்? ஒரு மனிதனை ப்ரூஸ்லி வீழ்த்தி விடுவார். அவ்வளோ வேகமாய் வல்லமை நிறைந்தவராய் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அப்போ மனிதனுக்கே அவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால், அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தருடைய கரத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. பூமியில எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு இயற்கை அழகுகள் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் படைத்த தேவன் அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அந்த தேவனை நாம் என்ன செய்கிறோம்? அவரை ஆராதிக்கிறோம். ஆமென். உற்சாகமாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 29:12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும்
வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இங்கே வசனத்திலே வாசிக்கிறோம், அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. நம்புறீங்களா? நம்புறவங்க ஒரு கரங்களை வைத்தாலே சொல்லுமா ஹல்லேலூயா. உங்க பாஸ்டர் நிறைய அல்லேலூயா எல்லாம் சொல்ல மாட்டார் நான் நினைக்கிறேன். அதனாலதான் கிரௌடு கொஞ்சம் அப்படியே அமைதியா இருக்கிறீங்க. நாங்க நிறைய அல்லேலூயா ஆமென்லாம் சொல்லி பழகப்பட்டிருக்கிறோம். சரி, உற்சாகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய கரம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் வல்லமை நிறைந்த கரமா இருக்கிறது. அப்ப இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய கரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 20:6. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருவார். அப்ப இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வலது கரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை தமது வலது கரத்தினால் மீட்டு ரட்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, அபிஷேகம் பண்ணினவருக்கு தன்னுடைய வல்லமையை காண்பிக்கிறார். வலது கரத்தின் வல்லமையை அவர் காண்பிக்கிறார். இன்றைக்கு நாம் தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே அவர் பரிசுத்த ஆவியினாலே உங்களை முத்திரையிட்டிருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலே அந்த அபிஷேகம் உங்களுக்கு கடந்து வந்திருக்கிறது. இந்த நாளிலும் அபிஷேகம் பண்ணினவரை அவர் என்ன செய்கிறாரா? வலது கரத்தின் வல்லமையை அவர்களுக்கு காண்பிக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய சபையிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையில அவர் வலது கரத்தின் வல்லமையை அவர் காண்பிக்க போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 44ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தமக்கு பிரியமானவர்களுக்கு அவர் வலது கரத்தின் வல்லமையை அவர் காண்பிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்கு நாம் வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை, நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் அவர்களை ரட்சித்தது. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறபடியால், கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியால், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறபடியால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வலது கரத்தை விளங்கச் செய்தவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீர் அவர்கள் மேல் பிரியமா இருந்தபடியால். ஆமென். நாம் கர்த்தரை நேசிக்கிறதுல கூட நமக்கு ஒரு சந்தேகம். வசனம் சொல்லுகிறது, நாம் உண்மை உள்ளவர்களா இருந்தும் கூட கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நாம் நேசிக்காவிட்டாலும் நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்தெடுத்தவர் நம்மை நேசிக்கிறார். அவர் சொல்றாரு, நான் பிரியம் வைத்திருக்கிற என்னுடைய மக்களுக்கு வலது கரத்தினால் அவர்களை ரட்சிப்பேன். அபிஷேகம் பண்ணினவர்களை வலது கரத்தினால் ரட்சிப்பேன், வலது கரத்தின் வல்லமை நான் காண்பிப்பேன். இங்கே சொல்லுகிறார், பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு என்னுடைய வலது கரம் மகிமையாய் காணப்படும். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை தேடுகிற, அவருடைய சபைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு அவர் வலது கரத்தின் வல்லமையை காண்பிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அததான் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் வலது கரத்தின் வல்லமையை அவர் விளங்கச் செய்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? எகிப்தியருக்கு எதிராய் இஸ்ரவேல் மக்களை ஆதரிக்கும்படியாய், அவர்களை காப்பாற்றும்படியாய், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு அவர் மகத்துவமான கிரியைகளை அவர் விளங்கச் செய்தார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் ஏற்ற நேரத்தில் என்னுடைய கரத்தை நான் நீட்டுவேன். ஹல்லேலூயா. அங்க வசனத்தை பாருங்க, நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவில் நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன், அதற்கு பின் அவர்கள் உங்களை போக விடுவான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். ஏற்ற நேரத்தில் அவர் வலது கரத்தை நமக்கு நேராய் நீட்டுவார்.
யாத்திராகமம் 6:1. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய், பலத்த கையை கண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், வலது கரத்தை நான் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு, நான் நேசிக்கிற மக்களுக்கு நேரா நான் நீட்டுவேன். எப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ஏற்ற நேரத்தில். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்காய் ஏற்ற நேரத்தில் எகிப்தியருக்கு எதிராய் தன்னுடைய வலது கரத்தை நீட்டி மக்களை அவர் விடுவித்தார். ஆமென். இப்ப இந்த காலை நேரத்தில் கூட நம்முடைய வாழ்க்கையில அந்த வலது கரத்தின் வல்லமையை கர்த்தர் விளங்க செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க? கர்த்தருடைய கரம் அது வல்லமை உள்ள கரம். கர்த்தருடைய கரம் அற்புதங்களை செய்கிற கரம். இந்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதெல்லாம் உண்மை சம்பவங்கள், அவைகள் எல்லாம் சரித்திரங்கள். அவருடைய கரம் எப்பேற்பட்ட காரியங்களை செய்தது என்று ஒரு 4-5 காரியங்களை வேகமாய் தியானித்து, நேரம் மிக வேகமாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது, தியானித்து நாம் கடந்து செல்லுவோம். முதலாவதாக அவருடைய கரம் எப்பேற்பட்ட வலதுகரமாய் அவர் நமக்கு காண்பிக்கிறார் என்றால், சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், Psalm number 17 verse 7. கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். 7ஆம் வசனம், சங்கீதம் 17:7. உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று மது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. முதலாவது அவருடைய வலதுகரம் எப்பேற்பட்ட வலதுகரமா இருக்கிறது? நம்மை தப்புவிக்கிற வலதுகரம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தப்புவித்து முன்னேறி செல்வதற்காய் நமக்கு உதவி செய்கிற ஒரு வலதுகரமா இருக்கிறது. அதுதான் நாம் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்வோம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச சம்பவம் தான். சண்டே ஸ்கூல்ல இருந்து இந்த சம்பவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சிவந்த சமுத்திரத்தின் சம்பவம். இப்ப நீங்க பார்க்கும்போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் விடுவிக்கப்பட்டு வனாந்திரத்தின் வழியாய் மோசேயின் மூலமாய் கொண்டு வரப்படுகிறார்கள். சரி, பாதி தூரம் கடந்து வந்துட்டாங்க. இப்போ ஒரு தடை அவர்களுக்கு எதிராய் வருகிறது. ஃப்ரண்ட்ல பார்த்தா, முன்னதாக பார்த்தா என்ன இருக்கிறது? செங்கடல், சிவந்த சமுத்திரம். சரி, பார்வோன் இவங்களை தான் அனுப்பிட்டோமே, இவ்வளவு வாதிகள் 10 வாதிகளால் வாதிக்கப்பட்டு கூட பார்வோன் என்ன செய்யல? மனசு அவர் மாறல, அனுப்பிட்டாரு. ஆனாலும் என்ன செய்யறார்? சேனை அனுப்பி பின்தொடர்ந்து வருகிறார். முன்னால பார்த்தா இப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு செங்கடல், பின்னாலே அவர்கள் பார்க்கும்போது எகிப்தின் சேனை மிகப்பெரிய ரதங்களோடு குதிரை வீரர்களோடு அவர்கள் வருகிறார்கள். அந்த காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது எகிப்தியர்கள் மிகுந்த பலவான்களை அவர்கள் காணப்பட்டார்கள். இன்றைக்கு கூட உலக தேசங்கள் பார்த்து பயப்படுகிற அளவிற்கு எகிப்தினுடைய காரியங்கள் மிகவும் வலிமை நிறைந்ததா இருக்கிறது. அப்ப அந்த காலத்துல முன்னால பார்த்தா சிவந்த சமுத்திரம், செங்கடல், பின்னாக அவர்கள் பார்க்கும்போது பார்வோனின் சேனை, எகிப்தியரின் சேனை ரதங்களோடும் குதிரைகளோடும் என்ன செய்யறாங்க? பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் எப்படியாவது சரி பாதி தூரம் தான் போயிருப்பாங்க, பிடிச்சு மறுபடியும் கொண்டு வந்து அடிமைகளாய் மாற்றிவிட வேண்டும் என்று நினைத்து பின்தொடர்ந்து வராங்க. இடுக்கமான ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை. முன்னாலேயும் போக முடியல, பின்னாலேயும் போக முடியல. முன்பதாக அவர்கள் பார்க்கும்போது வெறும் என்ன இருக்கிறது? தண்ணீரா இருக்கிற பீச்ல நீங்க கடல்ல பார்க்கும்போது என்ன தெரிகிறது? தண்ணீராய், வழியே தெரியல. அப்ப அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிறோம், எகிப்தியருக்கு வேலை செய்வது நலமா இருக்கும். ஜனங்கள் இப்ப முறையிடுறாங்க மோசேயை நோக்கி. மோசே கர்த்தரிடத்தில் அவர் கேட்கிறார், கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டாகிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி 15ஆம் வசனம் பாருங்க, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு கடந்து வருகிறது. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு வெட்டாந்தரையில்
நடந்து போவார்கள். அப்போ கர்த்தர் சொன்னது போல மோசே என்ன செய்கிறார்? தன்னுடைய கோலை, அந்த கரத்தை செங்கடல் மேலே அவர் நீட்டுகிறார். அப்போ என்ன நடக்கிறது? செங்கடல் இரண்டாய் பிளக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீட்டினது என்னவோ மோசேயினுடைய கரம் தான், ஆனா பிளந்தது கர்த்தருடைய வலது கரம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்மை தப்புவிக்கிற வலது கரம் நம்மோடு கூட இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்களை தப்புவிக்கிற வலது கரத்தை கர்த்தர் காண்பித்தார். அதான் வசனம் சொல்லுகிறது, நான் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு, நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு, நான் பிரியம் வைத்திருக்கிற மக்களுக்கு நேராய் என்னுடைய வலது கரத்தின் வல்லமையை நான் காண்பிப்பேன். ஏற்ற நேரத்தில் கையை நீட்டுவேன். வழியில்லாத சூழ்நிலையிலே இஸ்ரவேல் மக்களுக்காய் வலது கரத்தை நீட்டி அந்த செங்கடலை கர்த்தர் பிளக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் மோசே சொல்லுகிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியிலே, கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. நான் என்னுடைய கையை நீட்டினது மாத்திரமல்ல, அங்க கிரியை செய்தது கர்த்தருடைய வலது கரம் தான். மோசே சொல்லுகிறார், உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற நேரத்தில் அவர் தம்முடைய வலது கரத்தை நீட்டி உங்களை தப்புவிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, தம்மால் அன்பா இருக்கிற மக்களுக்கு அவர் வலது கரத்தை அவர் நீட்டி தப்புவிப்பார். அவங்க அங்கே நின்று இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? எகிப்தின் சேனை வந்து அவளை பிடித்திருப்பார்கள். அதான் ஏற்ற நேரத்தில் அவங்க கிட்ட நெருங்கி வர 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 வருகிறதற்குள்ளாய் செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையிலே நடந்து இப்ப இஸ்ரவேல் மக்கள் எங்க போயிட்டாங்க? அடுத்த கரைக்கு அவர்கள் போகிற வரைக்கும் இந்த வலதுகரம் தப்புவித்துக் கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. அதான் அவருடைய வலதுகரம் மகத்துவத்தினால் சிறந்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏற்பட்ட அடைபட்ட பாதைகள் வருகிறதா? முன்னேறி செல்லக்கூடாத அளவுக்கு எங்கு பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, வந்த பிரச்சனை திரும்பி திரும்பி வந்து கொண்டிருக்கிறது, வந்த பலவீனமே திரும்பி திரும்பி வந்து கொண்டிருக்கிறது என்று அடுத்த கரைக்கு போக முடியாத அளவுக்கு தடைகள் காணப்படுகிறதா? இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்னுடைய வலது கரத்தின் வல்லமையை நான் காண்பிப்பேன். தப்புவிக்கிற வலது கரத்தை உங்களுக்கு நேராக நான் நீட்டுவேன். ஆமென். அவர் நீட்ட போகிறார். இந்த நாளிலே உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். வலதுகரம் நம்மை தப்புவித்து பிரச்சனைகளை தாண்டி வர நமக்கு அது வழிவகுக்கிறது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 9:15. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கங்கள் பெரியது, அவருடைய அன்பு பெரியது. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வலது கரத்தை ஏற்ற நேரத்தில் அவர் நீட்டி உங்களை தப்புவிப்பார். பிரச்சனையிலிருந்து தப்புவிப்பார், போராட்டங்களிலிருந்து தப்புவிப்பார், தடையிலிருந்து தடை உடைத்து அவர் தப்புவிப்பார். அவர் நம்மை தப்புவிக்கிறவர் மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். இங்க எகிப்தின் சேனைக்கு கர்த்தர் செய்த காரியம் என்ன? இரண்டாவது, அவருடைய வலதுகரம் என்ன செய்கிறது? அது எப்பேற்பட்ட வலதுகரமா இருக்கிறது? சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, அது பராக்கிரமம் செய்யும். அவருடைய வலதுகரம் வல்லமை உள்ள புயமா இருக்கிறது, அது பராக்கிரமம் உள்ளது. அது என்ன செய்கிறது? அது இருப்பு கோலால் சத்ருவை நொறுக்குகிறது. ஆமென். அதே மறுபடியும் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை விட்டு அவர்கள் கடந்து போய் அக்கறையில் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா எகிப்தின் சேனை என்ன செய்யுது? மறுபடியும் பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இஸ்ரவேல் மக்கள் அங்க போயிட்டாங்க. எகிப்தின் சேனை அவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் என்ன செய்யறாங்க? சிவந்த சமுத்திரத்தை
இந்த பிளக்கப்பட்ட சமுத்திரத்தின் நடுவே அவங்க இப்ப வந்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்கிற கரம். ஹல்லேலூயா. அது எதிராளிகளை கலங்கடிக்கிற கரம், சத்துருக்களை நொறுக்குகிற கரம். யாத்திராகமம் 14:24 இருந்து நீங்க அப்படியே பாருங்க. எகிப்தின் சேனையை கர்த்தருடைய கரம் என்ன செய்தது? 24 கடைசி பகுதியை பார்க்கிறோம். அவர்கள் சேனையை கலங்கடித்தது. 25ஆம் வசனம் அவர் எப்படி செயல்படுறாரு நீங்க பாருங்க. முதல்ல அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும். முதல்ல உருளைகள் கழலவும் அப்படின்னா என்ன? இந்த டயர் நம்ம இந்த காலத்துல பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை அது முறியடிக்கிற கரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 27ஆம் வசனம் கடைசி பகுதியை பார்க்கிறோம். அந்த எகிப்தின் சேனையை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். மறுபடியும் மோசே கரத்தை நீட்டுகிறார். பிளக்கப்பட்ட செங்கடல் மறுபடியும் ஒன்று சேருகிறது. ஹல்லேலூயா. அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் எகிப்தின் சேனையை கவிழ்த்து போட்ட கரம் மறுபடியும் செங்கடல் நடுவுல எகிப்தின் சேனை அங்கே கவிழ்த்து போடுகிறது. இதை குறித்து தான் மோசே மறுபடியும் அந்த வசனம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 2ஆம் பகுதியை பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பகைஞனை நொறுக்கி விட்டது. சத்ரு வெட்கப்பட்டு போவான். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை கர்த்தருடைய வலதுகரம் நொறுக்கும். ஆமென். ஏனென்றால் அவருடைய கரம் பராக்கிரமம் நிறைந்த கரம். எகிப்து எதை குறிக்கிறது? எகிப்து என்பது ஒரு அடிமைத்தனத்தை குறிக்கிறது. எகிப்து என்பது ஒரு சாபத்தை குறிக்கிறது. எகிப்து என்பது ஒரு கட்டப்பட்ட நிலைமையை குறிக்கிறது. ஒரு கண்ணீரின் வாழ்க்கை அது குறிக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா காரியத்திலிருந்து எல்லா கட்டுகளை, சத்துருவின் கிரியைகளை, எல்லா தோல்வி, எல்லா கண்ணீர்களை என்னுடைய கரம் உடைத்து நொறுக்கும். கர்த்தர் எகிப்தின் சேனையை கடலிலே நொறுக்கினார். நமக்கு விரோதமாய் இஸ்ரவேலை பின்தொடர்ந்து வருகிற எகிப்தின் சேனையை கடலிலே நொறுக்கினது போல. ஆமென். அவர் ஏற்ற நேரத்தில் அதை செய்வார். ஹல்லேலூயா. அவரு எகிப்தின் சேனை கடலுக்குள்ளே வர வரைக்கும் கர்த்தர் என்ன செய்தாரு? வெயிட் பண்றாரு. எல்லா சேனையும் கடலின் நடுவுல வர வரைக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஒருத்தன் கூட என்ன செய்யக்கூடாது? ஒருத்தன் கூட தப்பிச்சு போக கூடாதுன்னு சொல்லி கடலின் நடுவே வர வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்றாரு. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில அது தாமதமாய் தெரியலாம். இஸ்ரவேல் மக்களுக்கு ஐயோ இவனை கிட்ட வந்துட்டாங்களேன்னு கூட அவர்களுக்கு அது தோன்றி இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஏற்ற நேரத்திலே கிரியை செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் விட மாட்டேங்குது. இவங்க கடலை தாண்டி போனா கூட இவங்க கடலின் நடுவே வந்து கொண்டே இருக்கிறார்களே என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் கலங்கி இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு அது தாமதமாய் தோணலாம். இஸ்ரவேல் மக்கள் ஏன் கர்த்தர் இவ்வளவு தூரம் வர வரைக்கும் அவங்களை ஏன் விட்டு வச்சாருன்னு இஸ்ரவேல் மக்களுக்கு தோண்டி இருக்கலாம். இல்ல, அவருடைய வலது கரத்தை ஏற்ற நேரத்தில் நீட்டும்படி அவர் அப்படி செய்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில தாமதங்களை கண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆசீர்வாத குறைவை கண்டு சோர்ந்து போகாதீங்க. இல்லாமைகளை கண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. பலவீனத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவருடைய வலது கரத்தை நீட்டுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வசனம் சொல்லுகிறது, இயேசு எல்லா பலவீனமானவர்களை சுகமாக்கும் போல அவர் கேட்ட ஒரே கேள்விதான், நீ என்னை விசுவாசிக்கிறாயா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் கர்த்தர் நமக்காய் கிரியை செய்ய அது வழிவகுக்கும். ஆமென். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை
வாழ்க்கையில கர்த்தர் மேல் விசுவாசம் வைப்போம். எரிகோவின் கோட்டை இஸ்ரவேல் மக்களுக்காக இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, கடன் பிரச்சனை எனக்கு மலை போல இருக்கிறதாமே, என்னுடைய பலவீனம் மலை போல இருக்கிறது, என்னுடைய பொருளாதார நெருக்கம் மலை போல இருக்கிறது, என்னுடைய குடும்ப சூழ்நிலை மேற்கொள்ளாத அளவுக்கு அது பெரிய பர்வதமாய் காணப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் நொறுக்குவேன். ஹல்லேலூயா. அவருடைய வலதுகரம் நொறுக்கும், உங்களுடைய பலவீனங்களை மாற்றும், உங்களுடைய கடன் பிரச்சனைகளை நொறுக்கி தவிடுபடியாய் கர்த்தர் மாற்றுவார். வியாதி ஒரு தடையா இருக்கலாம், பலவீனம் ஒரு தடையா இருக்கலாம், பயம் ஒரு தடையா இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற ஏற்ற நேரத்தில் நான் அதை நொறுக்குவேன். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் பராக்கிரமம் செய்யும் வலதுகரத்தை நான் நீட்டுவேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நொறுக்க போகிறார். ஹல்லேலூயா. சத்துருக்களை நொறுக்குவார், எல்லா தடைகளை உடைப்பார், அதிலிருந்து ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் இயேசு நல்லவர். மூன்றாவதாக அவருடைய வலதுகரம் எப்பேற்பட்ட வலதுகரமா இருக்கிறது? சங்கீதம் 18 சங்கீதம் 35 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இங்கே நாம் வாசிக்கிறோம், நம்மை தாங்குகிற வலதுகரம். ஹல்லேலூயா. நம்மை தப்புவிக்கிற வலதுகரம், பராக்கிரமம் செய்யும் வலதுகரம், நம்மை தாங்குகிற வலதுகரம். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்திலே நம்மை தாங்கும், நம்முடைய சுகவீனத்திலே நம்மை தாங்கும், நம்முடைய போராட்டத்திலே நம்மை தாங்கும், விசுவாச சோர்விலே நம்மை தாங்கும். சங்கீதம் 63:8 நாம் வாசிக்கிறோம், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. 138 சங்கீதம் 7 வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க. சங்கீதம் 138:7. துன்பத்தின் நடுவிலே நம்மை தாங்குகிற கரம், துன்பத்தின் நடுவில் இருந்து நம்மை உயிர்ப்பிக்கிற கரம், சத்ருவின் கோபத்திற்கு விரோதமாய் அவர் கையை நீட்டுவார். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் தம்முடைய தாங்குகிற வலதுகரத்தை அவர் நீட்டுகிறார். ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். அவர் சத்துருவின் கோபத்திற்கு விரோதமாக கையை நீட்டுவார். யோசேப்பை கர்த்தர் மிகவும் நேசித்தார். தமக்கு பிரியமானவர்களை கர்த்தர் தாங்கி நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். சொந்த சகோதரர்களால என்ன செய்யப்படுகிறார்? பொறாமை கொண்டு அவர்கள் சொந்த சகோதரனாலே யோசேப்பு குழியிலே போடப்படுகிற ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. சத்துருக்கள் இப்ப யாரா இருக்கிறாங்க? சொந்த சகோதரர்களே சத்துருக்களாய் மாறி யோசேப்பை குழியிலே போடுகிறார்கள். அடுத்து என்ன நடக்கிறது? குழியில மாத்திரம் போட்டுட்டு அடுத்து அவர்கள் யோசேப்பை கொண்டு எகிப்தியரிடத்தில் விற்று போடுகிறார்கள். ஆனா கர்த்தருடைய கரம் யோசேப்பை விட்டு விலகவே இல்லை. ஹல்லேலூயா. குழியிலே போடும்போது தாங்கின கரம். அவர் சகோதரர் நினைச்சாங்க, நீ மரித்து போ என்று நினைச்சுதான் அவங்க என்ன செஞ்சாங்க? குழியில போட்டார்கள். அடுத்ததாக எகிப்தியரிடத்தில் விற்று போடுகிறார்கள். மனிதனுடைய கரங்கள் நம்மை குழியிலே போடும். ஆமென். சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? அந்த சகோதரரின் கரங்கள் சொந்த சகோதரனையே குழியிலே போடுகிறது. சொந்த கரங்களே அந்த சகோதரனை விற்று போடுகிறது. ஆனா கர்த்தருடைய கரம், இந்த வலதுகரம் யோசேப்பை குழியிலே விழும்போதும் தாங்கினது. அடிமையாய் கொண்டு போகப்பட்ட இடத்திலும் யோசேப்பை கர்த்தருடைய கரம் தாங்கினது. ஹல்லேலூயா. மனிதனுடைய கரங்கள் ஒருவேளை நமக்கு விரோதமாய் எழும்பலாம், மனிதனுடைய யோசனைகள் நமக்கு விரோதமாக எழும்பலாம். இந்த வசனத்துல நீங்க பாருங்க, என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவி, வலதுகரம் என்னை தாங்கும். யோசேப்பு குழியிலே போடப்படும் போது அவருக்கு 17 வயது. 17 வயதுல
நல்ல ஒரு வாலிப பிரயாயத்திலே யோசேப்புடைய வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி அவருடைய சகோதரர்கள் அங்கே அவரை குழியிலே போடுகிறார்கள். ஆனா யோசேப்போ எகிப்து தேசத்திலே ஒரு அதிபதியாய் உயர்த்தப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒரு அதிபதியாய் மாறும்போது அவருக்கு வயது 30 வயது. ஆமென். கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே அவருடைய கரத்தை அவர் நீட்டி அவருக்கு அற்புதங்களை செய்தார். ஆதியாகமம் 39:21 வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் யோசேப்போடு இருந்தது. அந்த கரம் நம்மை தாங்குகிற கரம் மாத்திரமல்ல, நம்மை உயர்த்துகிற கரமாய், யோசேப்புடைய வாழ்க்கையில் அவருடைய வலது கரம் தாங்கின கரமாய் மாத்திரமல்ல, யோசேப்பை உயர்த்துகிற கரமாய் அது மாறினது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வலது கரம் உங்களை தாங்கும். கர்த்தருடைய வலது கரம் உங்களை உயர்த்தும். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாலிப காலத்துல ஒருவேளை இந்த குழியில விடப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லையே, என்னுடைய படிப்புக்கேற்ற வேலை எனக்கு உண்டாகவில்லையே, கர்த்தர் எப்போது எனக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். நீங்க பயப்படாதீங்க. குழியில தான் இருக்கிறார் யோசேப்பு, ஆனா வலதுகரம் அங்கே தாங்குகிறது. ஹல்லேலூயா. அடிமையா தான் இருக்கிறார் யோசேப்பு, ஆனா கர்த்தருடைய வலதுகரம் அங்கே தாங்குகிறது. அது மாத்திரமல்ல, அந்த கரம் யோசேப்பை உயர்த்தி கொண்டே போனது. வெகு சீக்கிரத்துல நீ மரித்து போவா என்று சொல்லி யோசேப்பை அவர்கள் அங்கே குழியிலே போடுகிறார்கள். ஆனா அதிபதியாய் உயர்த்தின கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை ஒரு குழியில இருக்கிற சூழ்நிலை போல இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திலே அடிமையா இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சூழ்நிலையிலும் துன்பத்தின் நடுவிலே உயிர்ப்பிக்கிற கரம் நம்மோடு கூட இருக்கிறது. துன்பத்தின் நடுவிலே தாங்குகிற கரம் நம்மோடு இருக்கிறது. வேலை இல்லாத சூழ்நிலையிலே தாங்குகிற கரம். கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற நேரத்தில் நான் உன்னை உயர்த்துவேன், ஏற்ற நேரத்தில் என்னுடைய கரத்தை நான் நீட்டுவேன். அப்படிதான் யோசேப்புடைய வாழ்க்கையில அவர் கரத்தை நீட்டுகிறார். வலது கரத்தினால் யோசேப்பை தாங்கினவர் இன்றைக்கு நம்மை அவர் தாங்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படிதான் தாவீதுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 41 சங்கீதம் 5 வசனம். தாவீது காதுபட இப்பேற்பட்ட வார்த்தைகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்க, அவன் எப்போது சாவான், அவன் பேர் எப்போது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஆனால் தாவீதை கர்த்தர் அப்படியே விட்டுவிடவில்லை. ஹல்லேலூயா. சவுல் எவ்வளவோ ட்ரை பண்றாரு தாவீதை என்ன செய்யும்படியாய், கொலை செய்யும்படியாய். கர்த்தருடைய கரம் தாவீதை தாங்கினது. ஆமென். ராஜாவாய் அந்த சிங்காசனத்திலே அமர்கிற வரைக்கும் கர்த்தர் தாவீதை விட்டு விலகவே இல்லை. யோசுவா சொன்னான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த நாளிலே அந்த வலதுகரம் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. துன்பத்தின் நடுவிலே, துயரத்தின் நடுவிலே, கண்ணீரின் நடுவிலே, கஷ்டத்தின் நடுவிலே, இல்லாமையின் நடுவிலே, பொருளாதார நெருக்கத்திலே, விசுவாச சோர்விலே, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை உயிர்ப்பித்து என்னுடைய வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தருடைய கரத்தை நாம் நம்பி விசுவாசிப்போம். அது நம்மை உயர்த்துகிற கரம். 3 கரங்களை நாம் பார்த்திருக்கிறோம். நம்மை தப்பு வைக்கிற வலதுகரம், பராக்கிரமம் செய்யும் வலதுகரம், நம்மை தாங்குகிற கர்த்தருடைய வலதுகரம். 4வதாக சங்கீதம் 77 சங்கீதம் 10 வசனத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் 77:10. அப்போது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். ஆமென். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய எதிர்காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய திட்டங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நமக்காய் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. ஹல்லேலூயா. உங்களுடைய நாட்கள், உங்களுடைய திட்டங்கள், எண்ணங்கள், உங்களுடைய ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை உள்ளங்கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன்.
ஒருவனாகிலும் அதை பறித்து கொள்ள முடியாது. இதை குறித்து யோபு மிகவும் அருமையான ஒரு வசனத்தை அவர் சொல்லியிருக்கிறார். பார்க்கலாமா? யோபு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 12:10. அங்க பாருங்க, சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எதிர்காலம் உன் கையிலே, எந்த பயம் யாவும் அநேகருக்கு இன்னைக்கு என்ன பயம் இருக்கிறது? நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சிரிக்கிறீங்க. அநேகருக்கு என்ன பயம்? எதிர்கால பயம், மரண பயம் அநேகருக்கு இருக்கிறது. நான் நடக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது யாருக்கு என்ன வருகிறதுன்னு என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ரெண்டு வயசு குழந்தைக்கு பெங்களூர்ல 2 வயசு குழந்தை ஹார்ட் அட்டாக்ல மரிச்சிருக்குன்னு கடந்த மாதத்துல ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். 2 வயசு. யாருக்கு? முன்னெல்லாம் வயதானவர்களுக்கு இப்படிப்பட்ட கார்டியக் அரெஸ்ட்லாம் வரும். ஆனா 2 வயது குழந்தை கூட எந்த நேரத்துல யாருக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், தம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வாழ வைக்கிற வலது கரத்தை அவர் நீட்டுவார். ஆமென். நிறைய பேர் சொல்றது, எலியா மாதிரி சொல்றது நிறைய பேர், நான் செத்து போறேன். ஆமென். சொல்லிருக்கீங்களா? பிள்ளைகள் ஒரு சின்ன பிரச்சனை சொல்லலாம், நான் என்ன செய்யறேன். எலியா அப்படிதான் சொன்னாரு. ஆனா அவருடைய கரம் எலியாவை தட்டி எழுப்ப என்ன செய்தது? ஓட வச்சு. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, அவர் இன்னும் உங்களை இன்னும் அதிகமா ஓட வச்சிருவாரு. அப்போ கர்த்தர் நம்மை வாழ வைக்கிற வலதுகரத்தை நீட்டுகிறார். ஹல்லேலூயா. பலவீனத்தை நீங்கி நீ சுகமாயிரு என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், பலவீனத்திலிருந்து நீங்கி நீ சுகமாயிரு. ஒரு சம்பவத்தை நாம் தியானித்து வேகமாய் கடந்து செல்லலாம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கிறது. வசனங்களை வாசிக்க வேண்டாம், நான் அப்படியே உங்களுக்காய் அந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். மார்க்கு 9ஆம் அதிகாரம். இங்கே ஒரு தகப்பனையும் அது மாத்திரமல்ல, ஒரு ஆவி பிடித்த அந்த தகப்பனுடைய மகனையும் நாம் பார்க்க முடிகிறது. அவனை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அப்ப இயேசு கேட்கிறார், இவனுக்கு, இந்த சகோதரனுக்கு, இந்த மகனுக்கு, இந்த பிள்ளைக்கு என்னதான் நடக்கிறது? அப்போ அங்கே சொல்லுகிறார்கள், என் மகன் உம்மிடத்தில் என்ன செய்கிறார்கள்? அவனை ஒரு ஆவி பிடித்து அவனை எங்க பார்த்தாலும் அலைகழிக்கிறது. 22ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. அந்த தகப்பன் அந்த மகனை பார்த்து மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறார், இவனை கொல்லும்படி இது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. இயேசுவிடத்தில் அவர்கள் வந்து முறையிடுகிறார்கள், ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மரணத்தின் விளிம்பு வரைக்கும் அந்த மகன் என்ன செய்திருக்கிறார்? மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போயிட்டு அது எப்போதும் கொல்லும்படி அநேகம் தீயிலும் தண்ணீரிலும் அவனை தள்ளிக்கொண்டே இருக்கிறது. இவன் எப்ப மரிப்பான்று எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, நீர் மனதுருகி ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொள்ளுகிறார்கள். 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இயேசு அவன் கையை பிடித்து, நல்ல ஒரு கரங்களை தட்டி, ஹல்லேலூயா. இயேசு அந்த மரண தருவாயில் இருக்கிற அந்த ஆவி பிடித்த அந்த மகனுடைய கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலவீனத்திலிருந்து உங்களை தூக்குவார், உங்களுடைய சுகவீனத்திலிருந்து உங்களை தூக்குவார், உங்கள் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்குவார், உங்களுடைய கண்ணீரிலிருந்து புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி
அவர் உங்களை நன்மையினால் கிருபையினால் திருப்தியாக்கி நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய வாழ வைக்கிற வலதுகரம் உங்களை பிடித்து தூக்கும். ஹல்லேலூயா. உங்களை பிடித்து எழும்பி நிற்க பண்ணும். உங்களுடைய வாழ்க்கை இதோடு முடிகிறதல்ல. வாழ்க்கை மாத்திரமல்ல, உங்களுடைய வேலையை தூக்கி நிறுத்தும். ஹல்லேலூயா. நிலையில்லாத ஒரு வேலை இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், வாழ வைக்கிற வலதுகரத்தை நான் நீட்டுகிறேன், அது உங்களை தூக்கி நிறுத்தும். உங்களுடைய குடும்பத்தை நிலையான இடத்துல அது நிறுத்தும். என்னுடைய கரம் செய்து முடிக்கும். அதேதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15 அங்கே நாம் வாசிக்கிறோம். இங்கே முதலாவது நாம் பார்த்த மார்க்ல அந்த மகன் மரித்து போகிற சூழ்நிலை. ஆனா இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாயின் என்கிற ஒரு ஊருக்குள்ளே இயேசு போகிறார். அங்கே ஒரு தாயாருடைய மகன் மரித்தே போயிட்டான். ஆமே, மரித்தே போயிட்டான். அவருக்கு என்ன நடக்கிறது? இப்போ பாடியை கொண்டு போய், வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, பாடியில அவனை கொண்டு போய் அவனுக்கு அடக்க ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது அவனுடைய வாழ்க்கையில அடக்கம் தான் நடைபெற போகிறது. இயேசு அங்கே வந்து நிற்கிறார். 13ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி 14ஆம் வசனம் கிட்ட வந்து பாடையை தொட்டார். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு, உனக்கு சொல்லுகிறேன் என்றான். ஆமென். அப்பொழுது மரித்தவன் எழுந்து நின்றான். ஹல்லேலூயா. பாடையை தொட்டு மரித்த அந்த மகனை, மரித்த அந்த சகோதரனை கர்த்தருடைய வாழ வைக்கிற வலதுகரம் அவனை உயிரோடு எழுப்பினது. ஹல்லேலூயா. கர்த்தர் தொடுவார் என்றால், ஏற்ற நேரத்தில் அவருடைய கரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்படும் என்றால், மரித்து போய் இருக்கிற எந்த சூழ்நிலையும், எந்த குடும்பத்தையும், எந்த வாழ்க்கையும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உயிர்ப்பிப்பேன். ஹல்லேலூயா. நான் உயிர்ப்பிப்பேன். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசி, நீ பயப்படாதே, திகையாதே, நானும் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணி என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மை தொடுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வலதுகரம், வாழ வைக்கிற வலதுகரம் நமக்கு நேராய் கர்த்தர் இந்த வலதுகரத்தை அவர் நீட்டுகிறார். ஹல்லேலூயா. பாடையை தொட்டார், அங்கே உயிர் உண்டாயிற்று. கர்த்தருடைய கரம் நம்மை தொடும் என்றால், தாம் அபிஷேகம் பண்ணவனுக்கு நேராய் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவார் என்றால், அங்கே ஒரு புதிய வாழ்க்கை அங்கே உண்டாகிறது. ஹல்லேலூயா. அதுதான் வலதுகரத்தின் மகிமையாய் காணப்படும். மோசே தான் சொல்றார், உங்களுடைய வலதுகரம் மகத்துவத்தினால் சிறந்திருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நேராய் அவருடைய வலதுகரத்தை அவர் நீட்டுகிறார். ஹல்லேலூயா. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களா நிறைய பேர் இருக்கிறீங்க. யோசேப்பை போல கர்த்தர் உங்களை தாங்கி உங்களை உயர்த்துவார். உங்களுடைய எதிர்காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காமல் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது அவருடைய வாழ வைக்கிற வலதுகரம் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். ஹல்லேலூயா. உங்களை நிலை நிறுத்தும். ஆமென். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டார். நம்மை காக்கிறவர் உறங்கார். ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமென். அதற்கு சாட்சி அந்த எகிப்தின் சேனை நீங்க பாத்தீங்கன்னா, செங்கடலை பிளக்கிறது கிழக்கு வெளுக்கிற ஜாமத்தில் என்று போட்டிருக்கோம். அதிகாலை நேரத்தில் எகிப்தின் சேனை அவர் கலங்கடிக்க பண்ணினார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கடைசியாக அவருடைய வலதுகரம் அது எப்பேற்பட்ட வலதுகரமா இருக்கிறது? அது நம்மை ஆசீர்வதிக்கிற வலதுகரமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 145ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 145:16. நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் கையை திறப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன்களை தன்னுடைய கரங்களிலே எடுத்து 5000 பேருக்கு அவர் போஷித்து மீதமான கூடை 12 கூடைகளை அவர் எடுத்து நிறைவாய் நடத்தினார். ஹல்லேலூயா. அவருடைய வலதுகரத்தை நீட்டுவார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார்.
அவருடைய வலதுகரம் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கும். உங்களுடைய வாஞ்சைகள், விருப்பங்கள், எண்ணங்கள், ஏக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். வசனம் சொல்லுகிறது, அவருடைய கையை திறக்க அவைகள் திருப்தியாகும். ஆமென். அப்படியானால் என்ன? ஒரு முழுமை, ஒரு நிறைவு, ஃபுல்னஸ் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானித்திருக்கிறோம். நம்மை தப்புவிக்கிற வலதுகரம், பராக்கிரமம் செய்கிற வலதுகரம், நம்மை தாங்குகிற வலதுகரம், நம்மை வாழ வைக்கிற வலதுகரம், நம்மை ஆசீர்வதிக்கிற வலதுகரம். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் எழும்பி நிற்போமா? இயேசுவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற நேரத்தில் நான் என்னுடைய கையை நீட்டி வலதுகரத்தின் மகத்துவத்தை காண்பிப்பேன். தப்புவிக்கிற கரம் இறங்கி வருவதாக, உங்கள் குடும்பங்களை வாழ வைக்கிற கரம் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி வருவதாக. மோசே சொல்லுகிறார், உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. நமக்கு எதிராக சத்ருவா இருக்கிறதோ அதையெல்லாம் அறிக்கை செய்து நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, மலை போல் இருக்கிற கடன் பிரச்சனை கர்த்தருடைய வலதுகரம் நொறுக்குகிறது. இயேசுவின் நாமத்திலே. பலவீனம் உங்களுக்கு மலை போல் இருக்கிறதா? பலவீனங்கள் எரிகோ போல இருக்கிறதா? வேலை இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு பெரிய மலையாக இருக்கிறதா? கர்த்தர் சொல்கிறார், நான் அதை நொறுக்குகிறேன். என்னுடைய வலதுகரம் இன்றைக்கு நொறுக்குகிறது. உங்களுடைய இல்லாமைகளை உங்களுடைய வலதுகரம், கர்த்தருடைய கரம் நொறுக்குகிறது. உங்களுடைய வறுமையை கர்த்தருடைய கரம் நொறுக்கி உங்களை வாழ வைக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே. ஓஹோ, விசுவாசத்தா நீதிமான் வேண்டும். ஓஹோ, விசுவாசத்தா நீதிமான். கொஞ்ச நேரம் அப்படியே கரங்களை தட்டி, ஓஹோ, விசுவாசத்தா நீதிமான் வேண்டும் பிழைப்பான். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய வலதுகரம் எங்களை தொடுவதாக. பாடையை தொட்ட வலதுகரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மரித்த மகனை உயிரோடு எழுப்பின கரம், எங்களை வாழ வைக்கிற கரம் ஆண்டவரே. யோசேப்பை உயர்த்தின கரம், யோசேப்பை தாங்கின கரம் ஆண்டவரே. மனிதனுடைய கரங்கள் எங்களை ஆண்டவரே குழியிலே தள்ளலாம், எங்களுக்கு விரோதமாய் செயல்படலாம். ஆனா கர்த்தருடைய வலதுகரம் எங்களை தாங்குகிறது. நீதியின் வலதுகரத்தினால் நான் உங்களை தாங்குவேன். பகைஞனை நொறுக்குகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை உடைக்கிறது. செங்கடலை பிளந்து உங்களை தப்புவிக்கிறது. பிரச்சனையிலிருந்து, போராட்டங்களிலிருந்து நீங்க நிலைக்கலாம். எகிப்தியர் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்களே, எகிப்தியர் போன்ற பிரச்சனைகள் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஏற்ற நேரத்தில் நான் கரத்தை நீட்டுகிறேன். ஏற்ற நேரத்தில் என்னுடைய வலது கரத்தை நான் நீட்டுகிறேன். அவை உங்களை தப்புவிக்கும், அவை உங்களை வாழ வைக்கும். என்னுடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே, உம்முடைய வலதுகரம் மகத்துவத்தினால் சிறந்திருக்கிறது. உம்முடைய வலதுகரம் எங்களை தப்புவிக்கிறது. உம்முடைய வலதுகரம் எங்களுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா விடுதலை கொடுக்கிறது. உம்முடைய வலதுகரம் எங்களை வாழ வைக்கிறது. உம்முடைய வலதுகரம் எங்களை தாங்குகிறது. உம்முடைய கரம் எங்களை ஆசீர்வதித்து திருப்தியாய் நடத்துகிறது. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.